கும்பம் ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. எஸ், தைரியமா சொல்லுவேன், ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. மே மாதத்துல இருந்து நீங்க அதை ஃபீல் பண்ணதான் போறீங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த மாதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன அப்படின்றத ஒண்ணா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, புதுசா வரவங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ஒரு சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாவும் ஆன்மீகத்தை சம்பந்தமாவும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க எந்த ராசியில பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் எந்தெந்த ராசியில இருக்கவங்கலாம் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியோட அதிபதி சனி. சனி சனி எல்லா இடத்தையும் அதான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். பட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு 2 ஓனர்ஸ் இருக்காங்க, 2 ரூலர்ஸ். என்னங்க புதிர் போறீங்கன்னு கேட்கலாம். புதிர்லாம் கிடையாது, ஃபேக்ட் தான். ஒண்ணு சனி, அது எல்லாருக்குமே தெரியும். கும்பம் மகரம் ரெண்டுமே சனி இல்லையா? அதே மாதிரி ராகுவும் இந்த வீட்டோட ஓனர். எப்படி ஓனர்? இந்த வீட்டோட கோ ரூலர். இந்த ராசியில சதய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ ராகுவோட நட்சத்திரம். அதனால இந்த ராசிக்கு 2 ரூலர்ஷிப்ல வருது. ஒண்ணு சனி, இன்னொன்னு ராகு. இப்போ கும்பராசி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனியில இருக்காங்க. கும்பராசிக்கு இப்ப 7.5 சனி போயிட்டு இருக்கு, அதுவும் பாத சனி போயிட்டு இருக்கு. அதாவது பாத சனியில இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய தாக்கம்னு நம்ம சொல்லணும். ஜென்ம சனியில படாத பாடு பட்டாச்சு. நீங்க அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கே அது தெரியும். கடந்த ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியலமா, மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். அது வெளியே சொல்லிட்டா என் கஷ்டம் போயிடும்னு எனக்கு தெரியும். பட் ஆனா மனசுக்குள்ள வச்சிருக்க ஒரு விஷயம் எங்க போய் கொட்டுறது, கடவுள்கிட்ட தான் போய் கொட்டணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சில மிக முக்கியமான விஷயம் தான் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கீங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல, பூர்வ புண்ணியஸ்தானத்துல சுக்கிரன் குரு. சோ கரியர் வைஸ் எப்படி இருக்கு இந்த மாதம் நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் குரு 5ஆம் பாவத்துல இருக்கிறதுனால கரியர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ராஜாவா தான் வந்தா ராஜாவா தான் வருவேன்னா கும்பம் தான். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த ராஜ்யஸ்தானத்துல உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கோங்க. இப்ப நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு எஜுகேஷன்ல இருக்கீங்க, ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, பொருளாதாரம், வணிகம், வர்த்தகம் இதுல எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மே 11க்கு மேல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பினான்சியலாவும் சரி, ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர்ஷிப் முறையிலுமே சரி, உங்களுக்கு சூப்பராகவே இருக்கப்போ ஒன்றும் கவலையே உங்களுக்கு வேணாம். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சுக்கிரனும் குருவும் இணைவு அப்படின்றது சூப்பர். ஏன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, தனாதிபதி எப்படி இருக்காரு இந்த மாதத்துல. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி எப்படி இருக்காரு, ராசிக்கு 2ஆம் இடத்தோட அதிபதி. சுகாதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்தோட அதிபதி எப்படி இருக்காரு, அதை வச்சுதான் நம்ம ஒரு கால்குலேஷன் போட முடியும். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தோட அதிபதி யாரு? குரு. அந்த குரு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனோட இணைவுல இப்ப இருக்கிறதுனால இது ஒரு நல்ல காம்பினேஷன், இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்ப நீங்க இந்த மாதத்தை விட்டுட்டீங்க, நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மனசை மட்டும் தளர விட்டுறாது. திரும்பி விட்டுட்டீங்கன்னா திரும்பி இந்த மாதம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு எனக்கே சொல்ல முடியாது. கரியரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான மாதம், உழைப்ப போட வேண்டிய மாதம், உங்க வேலை பலம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம் தான். அதிகப்படியான வாய்ப்புகளும் அதிகப்படியான வேலைகளும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு அது நீங்களே ஃபீல் பண்ணதான் போறீங்க. என்ன ஒண்ணு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரு இல்லையா? குடும்பம், தனம், வாக்கு, என்னதான் பணம் வர்ற பணம் எதுவும் கைக்கு நிக்காது. ரொம்ப நல்லாதான் சம்பாதிப்பீங்க நீங்க, குறைச்சல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா சனியோட வீடு, ராகுவோட வீடு. அப்ப அந்த எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்னன்னா வர்ற பணம் எல்லாமே விரயமா போகும். கும்பத்துக்கு மகரம் விரயராசி இல்லையா?
கும்பராசிக்கு மகரம் வந்து விரயராசி. அப்போ பணம் பொருள் எவ்வளவுதான் சேர்த்தாலும் சேவிங்ஸ்ல நீங்க எப்போ ஒரு இருப்பு தொகை வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அது சேவிங்ஸ்ல இருக்கும். இல்லைன்னா வர பணம் எல்லாம் விரயமாயிட்டேதான். ஸோ கும்பராசிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. என்ன ஒரு விஷயம் நீங்க நல்லது பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காருல்ல, ஒன்றும் நல்லது நடக்குமா? ஸோ அவ்வளோ சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை கிடையாது. நீங்களும் உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ ரொம்ப ஆன்மீகமா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 7-8 மாசத்துக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதோ இல்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அவங்க கூட நீங்க கனெக்ட் பண்றதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்னா முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க. அதுவும் எல்லாருடைய கைடன்ஸோட எல்லாருடைய சப்போர்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா ரொம்ப தெம்பா இருங்க. 7.5 சனி நடக்குதுலாம் பயப்படாதீங்க. 7.5 சனியில எத்தனையோ பேர் உச்சத்தை தொட்டிருக்காங்க. உங்க படிப்பா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் உச்சத்தை தொடக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம் பீரியடு. ஆனா என்னன்னா மன தைரியத்தை மட்டும் விட்டுறாது. ஓகேங்களா? சோ மொத்தத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்ன்றத மட்டும் நீங்க எப்பயுமே வந்து மறக்க வேணாம். மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.